அது 12 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 2 மணிக்கு வந்தால் கூட இந்த கூட்டம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தா அவங்க பர்மிஷன் 10,000 டிக்கெட் தான். அந்த 10,000 அவ்வளோ இருந்திருக்கும் அந்த 12 மணிக்கு 2 மணி டைமில். சாயந்தரம் ஆக 5:30 மணி ஆக என்னன்னா கூட்டம் அதிகமாகும். ஏன்னா சனிக்கிழமைங்கிறப்ப கரூர் டெக்ஸ்டைல் ஃபுல்லாக அதாவது சம்பள நாள் சனிக்கிழமை எல்லாம் வேலையை முடிச்சு வர டைம் 5:30 6 மணிக்கெல்லாம். அந்த கூட்டம் தான் அதிகம் காரணம். ஆமா, சனிக்கிழமை வந்து நம்ம பைபாஸ் கரூர் பைபாஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போது 1 மணி நேரம் ஆகும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாதாரண நாளாவே பைபாஸ்லேருந்து நீ பஸ் ஸ்டாண்டு போது 1 மணி நேரம் ஆகும் கரூரில். சனிக்கிழமை நாளாவே சனிக்கிழமை மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாமல் இது என்னன்னா வெளி மாவட்ட மக்கள் கொஞ்சம் அதிகம் வந்துட்டு அது ஒரு காரணம், மெயின் காரணம். அவங்களுக்கு கூட்டத்தை பார்க்க ரசிகர்கள் எல்லாம் வர்றாங்க. இளைஞர் பாட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா பரவாயில்ல. ஏன்னா அவங்களாம் வந்து ரசிகர் பார்க்க வராங்க, விஜய் பார்க்க வராங்க. டிவியில் பார்த்தா அதே முடிஞ்சா தெரியும். நானும் சொந்த இதே வெளிச்சாம தான் நானும். நாங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் போனால் மாட்டு வந்து நாங்கள் வீட்டில் டிவியில் பார்த்தா அதே முடிஞ்சா தெரிய போகுது. வேறு டிவியில் பார்த்தா வேற மூஞ்சி, நேரில் பார்த்தா வேற மூஞ்சி கிடையாது. அதெல்லாம் மக்களை கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண. என்ன நடந்தது சார்? விஜய் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு ரொம்ப ஆச்சுன்றாங்க. ஆமா, அதுக்கு கூட்டம் கம்மி. அதுக்கு கூட்டம் இல்ல வண்டி வர. அது விஜய் வந்து மெயினா வந்து பைபாஸ் மேலே காமிச்சிட்டு என்ன பண்ண உள்ள போயிட்டாப்ல. சீட்ல உட்காந்துட்டு வெளியே வந்திருந்த சீட்ல உட்காந்துட்டு அவர் கை காசு வந்தாலும் கூட்டம் பின்னாடி வந்திருக்காது. அவர் பேக்கில் போய் உட்காந்து முன்னாடி சீட்ல உட்காரல. அவர் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து இருந்தாருன்னா இந்த கூட்டம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. அவர் உட்காராதனால என்னன்னா எல்லா மக்கள் பின்னாடி வண்டி தொடர்ந்து வந்துட்டாங்க. அதான் மெயின் காரணம்.